ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். நான் உங்கள் பிரேம்குமார். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லக்ஷதீவில் இந்தியாவோட கடற்படைக்கு இன்னொரு மிகப்பெரிய பேஸ் அமைக்க இருக்காங்க. அந்த பேஸ் வரக்கூடிய வாரத்தில் கமிஷனும் பண்ண போகிறாங்க. ஸோ அது என்ன பேஸ் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது ஸ்ட்ராட்டஜிக்காக இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறைக்கு எப்படி உதவ போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து இந்தியா ஒரு NOTAM கொடுத்துருக்காங்க, அதாவது நோட்டீஸ் டு ஏர்மேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா பே ஆஃப் பெங்கால் கடல் பகுதியில் 2 மிசைல் டெஸ்ட் வரக்கூடிய வாரங்களில் நடக்க இருக்கு. ஸோ பே ஆஃப் பெங்கால்ல என்ன மாதிரியான மிசைல் டெஸ்ட்லாம் இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். கடைசியா அசர்பைஜான் பாகிஸ்தானுடைய JF-17 போர் விமானங்களை வாங்க போறாங்க. இந்த நிலையில அர்மேனியாவுக்கு நம்ம ஆயுதங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவோட LCA தேஜஸ் போர் விமானத்தை அர்மேனியாவுக்கு கொடுப்போமா, இல்ல வேற எந்த நாடு அர்மேனியாவுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க? அசர்பைஜானோட JF-17 போர் விமானத்துக்கு வேற எந்த போர் விமானம் எதிராக நிக்க போகுது அப்படின்றதையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ ஓவராலா இந்த வீக்ல நடக்க போற முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் வீடியோவா தான் இது இருக்க போகுது. சோ மறக்காம நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஏன்னா உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா தமிழ்ல டிஃபென்ஸ் கண்டென்ட்டை கொண்டு வந்துட்டு இருக்கும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்திய கடற்படைக்கு லக்ஷதீப்ல ஒரு நேவல் டிட்டாச்மெண்ட் பேஸ் கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த நேவல் பேஸ் எதுக்காக அப்படின்றது தெரியறதுக்கு முன்னாடி ஜியோ பொலிட்டிக்ஸை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். காரணம் என்னன்னா, இப்ப கரண்ட்ல மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ்னுடைய டூரிசம்க்கு சண்டை வந்தது. இந்தியன் இன்ஃபுளுசர்ஸ் நிறைய பேர் மால்தீவ்ஸ்க்கு பதிலாக லக்ஷதீவுக்கு நீங்க வரலாம் அப்படின்ற மாதிரி பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ மால்தீவ்ஸ்ல இந்தியாவினுடைய படையை நீங்க வெளியே கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி மால்தீவ்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்தியா லக்ஷதீவ்ல ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய நேவல் பேஸை கமிஷன் பண்ண போறாங்க. இதுக்கு முன்னாடி லக்ஷதீப்ல இந்தியாவுக்கு நேவல் பேஸ் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி INS த்வீப் பிரக்ஷாக் அப்படின்ற நேவல் பேஸ் இந்தியாவினுடைய கடற்படைக்கு இருக்கு. இந்த பேஸ் 2012 இருந்து இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு லொகேஷனா இருந்து செயல்பட்டு வருது. இப்போ அமைக்க போற பேஸ் எங்க அமைய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிகாய் அப்படின்ற ஒரு ஐலாண்ட்ல தான் அமைய போகுது. இந்த ஐலாண்ட் லக்ஷதீப்ல இருந்து மோஸ்ட் சவுத் சைட்ல இருக்கு. இதை தாண்டி போனா மால்தீவ்ஸ் வரும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த நேவல் பேஸினுடைய பெயர் INS ஜட்டாயு அப்படின்னு வச்சிருக்காங்க. இது மார்ச் 6ஆம் தேதி கமிஷன் பண்ண போறாங்க. இது மூலியமா இந்தியன் ஓஷனுடைய வெஸ்ட் சைடு பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அரேபியன் கடல் பகுதிகளையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புது பேஸ் கமிஷன் பண்றதுக்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, என்ன சொல்லுவேன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்ல ஸ்ட்ராட்டஜிக்கான லொகேஷனை கேப்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சைனா ஸ்ரீலங்கா மற்றும் மால்தீவ்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்ல கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா இந்தியன் ஓஷன்ல பேசஸ் தேவைப்படுது. இதனாலதான் இந்த INS ஜடாயு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு நேவல் பேஸ மினிகாய் ஐலாண்ட் கமிஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டிஃபென்ஸ் அப்டேட் பத்தி பார்க்கலாம். இந்தியா NOTAM இஷ்யூ பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோட்டீஸ் டு த ஏர்மேன். இது எதுக்காக வெளியிடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல பைலட்ஸ்க்கு இது ஒரு பிரிகாஷன் மாதிரி இந்த குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட நாட்கள்ல மிசைல் டெஸ்ட் நடக்க இருக்கு, இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த நிலையில இந்தியா 2 NOTAM கொடுத்திருக்காங்க. அதாவது 2 மிசைல் டெஸ்ட் தனித்தனியா நடக்க இருக்கு. ஃபர்ஸ்ட் மிசைல் டெஸ்ட் மார்ச் 5th டு மார்ச் 11th இந்த 2024ல நடக்க இருக்கு. சோ அதோட ஸ்பான் ஏரியா 320 கிலோமீட்டருக்கு NOTAM கொடுத்திருக்காங்க. 320 கிலோமீட்டர்ஸ்னா என்னோட கெஸ் படி பிரம்மோஸ் மிசைலினுடைய டெஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஒடிஷால இருக்கக்கூடிய பலசோர் மிசைல் டெஸ்ட் ஃபெசிலிட்டி மூலியமா தான் லான்ச் பண்ண முடியும். பிரம்மோஸ் மிசைல் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்தியா அண்ட் ரஷ்யா கொலாப் பண்ணி உருவாக்குனது. ரெண்டாவது மிசைல் டெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 10ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதிக்குள்ள. இதோட ஸ்பான் ரேஞ்ச் 1400 கிலோமீட்டர் வரை இருக்கு. சோ டெஃபினட்டா என்னோட கெஸ் படி அக்னி 1P மீடியம் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல் டெஸ்டா இருக்கும், இல்ல வேற ஏதாவது மிசைல் டெஸ்டா இருக்கும். இதோட லான்ச் சைட் அப்துல் கலாம் ஐலாண்ட்ல இருந்து லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அக்னி 1P பொறுத்தவரை ஒரு மீடியம் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல்னு சொல்லலாம். இது
DRDO உருவாக்குனாங்க. ஸோ டோட்டலா 2 மிசைல் டெஸ்ட் இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த டிஃபென்ஸ் அப்டேட் தான் அர்மேனியா அண்ட் அசர்பைஜான் பார்டர் கான்ஃபிளிக்ட். இந்த அர்மேனியா அண்ட் அசர்பைஜான்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 நாடுகளுக்கு இடையில பார்டர் கான்ஃபிளிக்ட் மிக அதிகம் சொல்லலாம். இப்போ கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பார்டர் கான்ஃபிளிக்ட் 2021ல ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி காரபக் வார்லயும் இந்த 2 நாடுகள் போரிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில அசர்பைஜான் கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் US$ மதிப்புல 18ல இருந்து 40 போர் விமானங்களை பாகிஸ்தான் கிட்ட இருந்து வாங்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் JF-17 ரக போர் விமானம். உங்களுக்கே தெரியும் JF-17 ரக போர் விமானம் நம்மளுடைய தேஜஸ் போர் விமானத்துக்கு ஈக்குவலா 4.5 ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட். பட் மெட்டீரியல் குவாலிட்டி லைஃப் டைம் அப்படின்றத நம்ம தனியா கம்பேர் பண்ணிருக்கோம். சோ அதோட வீடியோ ஐகார்ட்ல கொடுக்கற செக் பண்ணி பாருங்க. சோ இவங்க அசர்பைஜான் இந்த JF-17 ஆர்டர் பண்ண இருக்காங்க. இந்த JF-17 பாகிஸ்தான் அண்ட் சைனா கொலாப் பண்ணி தான் உருவாக்குனாங்க. மியான்மர் இதுக்கு முன்னாடி JF-17 ஆர்டர் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 போர் விமானங்கள் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ அதுக்கு அடுத்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட் அசர்பைஜானோட ஆர்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அர்மேனியா அண்ட் அசர்பைஜானுடைய கான்ஃபிளிக்ட பொறுத்தவரை 2 நாடுகளுமே இதுக்கு முன்னாடி நடந்த காரபக் வார்ல டர்க்கி அண்ட் இஸ்ரேலோட ட்ரோனுடைய தாக்குதல் அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்ததுன்றத வச்சு அவங்க ஏர் பவரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வகையில அசர்பைஜான் கிட்ட வந்து ஓல்டு ரஷ்யன் ஃபைட்டர் ஜெட் தான் இருக்கு. சோ அதை அவங்க இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த JF-17 ரக போர் விமானங்களை ஆர்டர் பண்ண போறாங்க. அர்மேனியாவை பொறுத்தவரை 2020 காரபக் வார்ல அவங்க பாதிக்கப்பட்டதை வச்சு நிறைய கத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். சோ 2020ல இருந்து இந்தியா கிட்ட அவங்க ஆயுதங்கள் ரீதியா சப்போர்ட் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, அர்மேனியா கிட்ட போர் விமானங்கள் வந்து ரஷ்யாவோட Su-30SM இருக்கு, இன்னொன்னு Su-25 இருக்கு. இந்த ரஷ்யாவோட Su-30SM இந்தியாவோட Su-30MKக்கு ஒத்து போற மாதிரியான ஒரு போர் விமானமா இருக்கு. சோ இந்த அர்மேனியாவோட போர் விமானங்களுக்கு இந்தியால உற்பத்தி ஆகிற இந்தியாவே தயாரிச்ச ஆஸ்ட்ரா MK1 பயான் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் கிடைக்கும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸனுடைய A வேரியன்ட் ALCM கிடைக்கும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா அசர்பைஜான் JF-17 வாங்கிட்டா அர்மேனியாவுக்கு அதை கவுண்டர் பண்ணக்கூடிய ஃபைட்டர் ஜெட் இல்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில அர்மேனியா Su-30SM போர் விமானங்களை இன்னும் அதிகமா வாங்கலாம், இல்லனா லோவர் காஸ்ட் ஆப்ஷன் போர் விமானத்தை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவை பொறுத்தவரை இப்ப வரைக்கும் அர்மேனியாவுக்கு ATAGS 155x5 ஹாவிட்சர் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ATGM அதை ஆர்டர் பண்ணி டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல், தாங்கிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய மிசைல். இது மட்டும் இல்லாம வெப்பன் லொகேட்டிங் ரேடாரான ஸ்வாதி ரேடாரையும் இந்தியா அர்மேனியாவுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையில ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் இந்தியா அர்மேனியாவுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்தியாவும் எக்ஸ்போர்ட்ல ஒரு முக்கியமான நாடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்தியாவை பொறுத்தவரை ஏன் அந்த JF-17 போர் விமானத்துக்கு எதிராக நம்மளுடைய தேஜஸ் போர் விமானத்தை அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கண்டிப்பா மிக அதிக அளவுல போர் விமானங்களை ஆர்டர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்தியாவினுடைய விமானப்படைக்கு 83 LC தேஜஸ் மார்க் 1A போர் விமானங்களை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கிட்ட ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதோட பைப்லைனா அடுத்து 97 LC தேஜஸ் மார்க் 1A போர் விமானங்களும் இருக்கு. சோ இந்த நிலையில இந்த போர் விமானங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்ஜினும் பார்த்துக்கிட்டீங்கன்னா GE இன்ஜின் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். GE பொறுத்தவரை இப்போ ப்ரொடக்ஷன் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கு. 2026க்கு பிறகுதான் ஒரு வருடத்துக்கு 20 இன்ஜின் கண்டினியூவா அவங்களால சப்ளை பண்ண முடியும் இந்தியாவுக்கு. இது மட்டும் இல்லாம பிரான்சுமே இந்த இடத்துல அர்மேனியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அசால்ட் ரைஃபிளா இருக்கட்டும், ஷார்ட் ரேஞ்ச் மிஸ்ட்ரல் மிசைலா இருக்கட்டும், ரஃபேல் ஆல்சோ அவங்க ப்ரொவைட் பண்றத சொல்றாங்க. இருந்தாலும் ரஃபேல உற்பத்தி பண்ற டசால்ட் நிறுவனம் 180 விமானங்கள் பேக்லாக் இருக்கனால அர்மேனியா ஆர்டர் கொடுத்தாலும் 4 வருடங்கள் கழிச்சு தான் டெலிவரியை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த நிலையில அர்மேனியாவுக்கு இந்தியா அண்ட் பிரான்ஸ் இந்த 2 நாட்டினுடைய சப்போர்ட்ல தான் அவங்க பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்தியா அண்ட் பிரான்ஸ் 2 நாடுமே அர்மேனியாவுடைய டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அதுக்கு அகைன்ஸ்டா அசர்பைஜானுக்கு பாகிஸ்தான் அண்ட் சைனா சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ ஓவராலா இதுதான் இந்த வாரத்துக்கான முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களுக்கு உங்களுடைய கருத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் கிட்டத்தட்ட 7000 ஃபாலோவரை தொட்டுட்டோம். இன்னும் அதிக ஃபாலோவரை தொட்டாதான் நம்மளால வெரிஃபை பேட்ச் வாங்க முடியும். சோ அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.